Hi everyone, welcome to Learn Everything. இன்னைக்கு வீடியோல Photoshopல டஸ்கி ஸ்கின் டோன்ல இருந்து ஃபேர் ஸ்கின் டோனுக்கு போட்டோவை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஒரு போட்டோவை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த போட்டோவை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, டூப்ளிகேட் லேயர் தான் வந்து எப்பவுமே நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் பேக்ரவுண்ட் லேயர்லயே வந்து ஓகே, நான் இத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் லேயர்ல இருக்கு. பேக்ரவுண்ட் இப்போ நம்ம எப்பவுமே டூப்ளிகேட் லேயர் வந்து ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட நம்ம மாடிஃபை எதனா பண்ணோம்னா, ஃபுல்லா வந்து மெஸ்ஸி ஆயிடும். ஸோ, அத நம்ம எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஜஸ்ட் கண்ட்ரோல் ஐ குடுத்து கண்ட்ரோல் ஜே குடுத்து டூப்ளிகேட் லேயர் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, இதுல என்ன மாடிஃபிகேஷனும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டூப்ளிகேட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ண போறேன். இப்போ வந்து எத செலக்ட் பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இந்த ஃபேஸ் கலர மட்டும் தானே நான் ஸ்கின் டோன மட்டும் தானே சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ வந்து ஸ்கின் டோன வந்து நான் ஸ்கின்ன மட்டும் அதாவது ஃபேஸ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த ஒரு டூல் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, குயிக் செலக்ஷன் டூல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு டூல் பார்ல. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதனோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூ. கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்ட நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செலக்ட் ஆயிட்டே வரும். நீங்க எந்த ஏரியால வந்து டச் பண்றீங்களோ, டிராக் பண்றீங்களோ, அத வந்து செலக்ட் ஆயிட்டே வரும். இப்ப பாருங்க, நான் அப்படியே வந்து டிராக் பண்ணிட்டே இருக்கேன். ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டே. ஸோ வந்து எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்வான்டட் ஏரியா இந்த ஹேர்லாம் வந்து எனக்கு செலக்ட் ஆக வேண்டாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஆல்ட்ட வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, இந்த ஹேர் எல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் ஏரியல்லாம் நம்மளுக்கு டீசெலக்ட் ஆயிட்டுருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து எந்த பார்ட் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகணுமோ, அத வந்து நம்ம குயிக் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். இத செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, கர்வ்ஸ் யூஸ் பண்ண போறோம். கர்வ்ஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, கலர் பிரைட்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து பிரைட்னஸ் இருக்கு. தென் லெவல்ஸ் இருக்கு. கர்வ்ஸ் இருக்கு. இதுல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எத வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போறது வந்து கர்வ்ஸ். நான் எதுக்காக வந்து கர்வ்ஸ் யூஸ் பண்றேன்னா, எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டா வேணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால நான் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த கர்வ்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் அதாவது இந்த ஃபோட்டோவோட பேக்கிரவுண்ட் கலர் சேர்த்து வந்து நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரைட்னஸ் வந்து வந்துருச்சு. அதே மாரி இந்த ட்ரெஸ்ஸோட கலர் எல்லாமே வந்து பிரைட்னஸ் வந்து வந்துருச்சு. எனக்கு ஜஸ்ட் அந்த ஃபேஸ் கலர், ஸ்கின் டோன் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்வெர்ட்ன்னு சொல்லிட்டு குடுக்க போறேன். கண்ட்ரோல் ஐ ஷார்ட்கட் தான் வந்து இன்வெர்ட். இப்படி நீங்க குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து வந்துரும். இப்போ இந்த ஒரிஜினல் ஃபோட்டோல நீங்க ஆல்ரெடி பண்ண இந்த கர்வ்ஸ்ல பண்ண பிரைட்னஸ வந்து மாஸ்க் பண்ண போறீங்க. நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ஃபேஸ மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபேஸ் ஏரியா மட்டும் இப்போ நான் மாஸ்க் பண்ண போறேன். அதுக்கு யூஸ் பண்ற டூல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷ் டூல். பிரஷ் டூல யூஸ் பண்ணி நான் மாஸ்க் பண்ண போறேன். இதுக்கு ஃபோர்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க.
ஒயிட்ல இருந்தா தான் இப்போ பிரஷ் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எதுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ஃபேஸ வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த குயிக் செலக்ஷன் ஆப்ஷன் எதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஹேர் இருக்கு, இல்ல வந்து ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப பாருங்க பிரஷ்ஷ வந்து இப்ப ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு கலர் வந்து அப்படியே மாஸ்க் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த பிரஷ்ஷ நல்லா நோட் பண்ணுங்க. இந்த பிரஷ்ஷ வந்து நான் இங்க பேக்கிரவுண்ட்ல இருக்கு. பேக்கிரவுண்ட்ல வந்து இப்படி நான் வந்து ட்ராக் பண்றேன். பட் இங்க வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகல. ஏன்னா அது செலக்ட் ஆகல. டீசெலக்ட்ல இருக்கு. நம்ம ஃபேஸ மட்டும் தானே செலக்ட் பண்ணினோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. எந்த ஏரியா வந்து செலக்ட் ஆயிருக்கோ, அந்த ஏரியா மட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபுல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷ் பண்ணி முடிச்சுட்டோம். எந்தெந்த பார்ட்லாம் வந்து ஒயிட் ஆகணுமோ, அந்தந்த பார்ட்லாம் வந்து நான் இப்போ ஃபுல்லா பிரஷ் டூல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்ப பாருங்க, ஒரிஜினலா இருக்கிற மாரி நம்ப ஃபேஸ் வந்து ஒரிஜினலா இருக்கிற மாரி ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி நெறைய டிப்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல வந்து தாராளமா வந்து மென்ஷன் பண்ணலாம். நான் கிளியர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.